அன்புள்ளம் கொண்ட நேயர்களுக்கு வணக்கம். நான் பயனுள்ள தகவலில் ஒரு பகுதியை இப்பொழுது வெளியிட விரும்புகிறேன். சில மருத்துவ குறிப்புகளை பார்க்கலாம். நம் வெளியில் சென்று மழையில் நனைந்துவிட்டு வந்தாலோ அல்லது நமக்கு ஒத்துக்கொள்ளாத சீதளமான காய்களை சாப்பிட்டு விட்டாலோ இயற்கையாகவே சளி, ஜுரம், இரும்பல் இதெல்லாம் வந்துவிடும். ஆனால் இப்படி வந்துவிட்டால் ஜுரமும் சளியும் குறைந்தாலும் இந்த இரும்பல் குறைவதே இல்லை. டாக்டரிடம் மருந்து வாங்கி சாப்பிட்டு ஊசி போட்டு சிரப்பு குடித்தாலும் அடங்குவதே இல்லை. சில பேருக்கு 4 நாட்களாக கூட தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கும். இப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்ல விரும்புகிறேன். தேன் இருக்குது பார்த்திங்களா, அது மருத்துவ குணம் வாய்ந்தது. அந்த தேன் எவ்வளவோ மருந்துங்களுக்கு பயன்படுது, எவ்வளவோ உதவியாக இருக்குது. அந்த தேன் ஏலக்காய் இருக்கிற இடத்துல எமனும் நெருங்க மாட்டான்னு சொல்லுவாங்க. அதனால் அந்த தேன் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கின்னு ஏலக்காயை ஒரு சிட்டிகை தூள் அதில் போட்டு நல்லா கலக்கி ஒரு 3 வேளை சாப்பிட்டிங்கன்னா இரும்பல் தன்னால் நின்றுடும். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.